வெற்றிமாறன் சார், நிறைய பேசிட்டேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. நேற்று ஒரு திட்டு வாங்கணும் அவர்கிட்ட, அதை பற்றி பேசலாம். நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போனேன். திட்டு வாங்கணும்னு தெரிஞ்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு, இன்னும் இத்தனை வருஷமாகி திட்டம் வாங்கிட்டு இருக்காங்களே. அந்த திட்டுல அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான், இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ நீங்கள் என்ன எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்டு வாங்க ரெடியாக இருக்கிறேன். எத்தனை வருஷம் வந்தால் நான் தொடரணும். ஸோ இவரோட விஷயம் எப்படி அப்படின்னா வந்து இதுல வந்து சிஜி இருக்கக்கூடாது, இது எல்லாமே வந்து லைவா ஷூட் பண்ணும். அப்படியே அங்க வந்து ஒரு செயில் போட் ரேசிங், அந்த வேர்ல்டு எப்படி இருக்கோ அந்த உலகத்தை அப்படியே மக்கள் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட இருக்கிற ஒருத்தர். அண்ட் ஆஸ் வி ஆல் நோ, ஏற்கனவே வந்து வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்த ஒருத்தர். அவரோட விஷன், அவரோட கிளாரிட்டி, அவர் படம் எடுக்கிற விதம் எல்லாமே வந்து எங்கிருந்து ஒரு அழகான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி அவரோட முழு உழைப்புல இந்த படம் வந்து உருவாக போகுது. சோ அதை பத்தி பேசுறதுக்காக எங்களோட இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசணும்னு நினைச்சது இந்த விஷுவல்ஸ் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா அங்கேருந்து மறைக்கிறாரு. எங்கள் அப்பா ஒரு பேச்சாளர், அவர் பையன் அங்கே பேச. ஸோ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்குள்ளே போயிடலான் இருக்கேன். முதல்ல 2வது படம் பண்ணும்போது எந்த ஏரியாவில் நம்ம படம் பண்ணும் போது கடல் சீஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அப்போ நானும் என்னுடைய நண்பர் தோழர் சதீஷ் அவங்க தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த களம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. நம்ம ஏவியில் பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அது உள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த விளையாட்டு தான் அந்த மக்களை பாதுகாக்குன்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விளையாட்டை அவங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சர்வைகளையும் அவங்க இழந்துடுறாங்க. ஸோ கதைக்கு வந்து அது ஒரு பேஸ்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இது இன்ஜினை வந்து கைட்டு வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ நாளைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டீசல் தட்டுப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடல்ல வந்து அவங்க இன்ஜின் பழுதாகி கடல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கான அந்த வலிமையை இந்த கேம் தான் அவங்களுக்கு தருது. ஏன்னா இந்த கேம்ல இன்ஜின் இல்லாமல் விளையாடுறாங்க. ஸோ இப்படிதான் லைஃபோட அது மிங்கிலாயிருக்கு. அதனால நாங்கள் அதை ஒரு பேஸா எடுத்து அதை எடுக்கிறது மூலியமா எனக்கு தான் பெருமையா இருக்கு. அந்த கேம் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது, அங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்தது நான் தேங்க்ஸ்குள்ளே போயிடுறேன். வெற்றிமாறன் சார், நிறைய பேசிட்டேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்று ஒரு திட்டு வாங்கணும் அவர்கிட்ட, அதை பற்றி பேசலாம். நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போனேன். திட்டு வாங்கணும்னு தெரிஞ்சுட்டு தான் போனோம். ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு, இன்னும் இத்தனை வருஷமாகி திட்டம் வாங்கிட்டு இருக்காங்களே. அந்த திட்டுல அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான், இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ நீங்கள் என்ன எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்டு வாங்க ரெடியாக இருக்கிறேன். எத்தனை வருஷம் வந்தால் நான் தொடரணும். ப்ரொடியூசர் சார், எல்லாத்த விட கதையை மேலே வச்சு பேசுகிற, பார்க்குற, செயல்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்கள் எல்ரிட் சார். நம்ம வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக இந்த ஸ்கிரிப்டில் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தையை வந்து டைரக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே ப்ரொடியூசர் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும்.
எனக்கு மெயின் பதற்றமே சார் தான். கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நான் டெலிவரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க போகிற எஃபர்ட் வந்து என்னால் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சூழ்நிலை ஒரு ரீயூனியன் மாதிரி தான் அது. ஆல்ரெடி நம்ம விடுதலையில் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அந்த உங்களுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட இருந்து பார்க்கறது வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஸோ அண்ட் இன்னைக்கு நீங்கள் எப்படி சினிமாவில் சரி இல்லை மக்கள்கிட்ட சரி ரீச் ஆகிருக்கீங்கிறது வந்து நாங்கள் கண்கூட பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராம்நாட்டில் இந்த படம் எடுக்கிறதுக்கு. அங்கே வந்து ரொம்ப உரிமையாக காலையில் வந்து டெய்லி கதவை தட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்க வராங்க, வந்து உரிமையாக கேட்குறாங்க, சூரிய இருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிறதும் அதுதான் எங்களுக்கு நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தயாராகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் வந்து நின்னது, அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது, அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போகிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிவி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க, மறக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதில் உள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அது மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜேர்னி தொடருது. அண்ட் சுஹாஸ், நீங்கள் பெரிய ஆக்டர், டேலண்டான ஆக்டர், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எனக்கும் பயங்கரமாக ஜெல் ஆயிடுச்சு. எப்போனா உங்களுக்கு கதை சொல்ல வரும்போது மேனேஜர் கால் பண்ணார். அவர் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து வெற்றி சார் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சிட்டாங்க, எனக்கு வராது அது. அதனால் அவங்க என்கிட்ட பயங்கரமாக கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமான்னும் போது ஏன் அப்படின்னா, இல்லை சுஹாஸ்க்கு தெலுங்கு தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாது, இங்கிலீஷே அவர் பிரித்து தான் பேசுவார் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கனெக்ட் வந்துச்சு. சார் நானும் அப்படி தான். அப்போ டிரான்ஸ்லேட்டர் வேணாமா, இல்லை நாங்களே அப்படியே பேசி கதை பேசுகிறோன்னு சொல்லிட்டு போய் அந்த அரைக்குறை இங்கிலீஷில் கதை சொல்லி ஓகே ஆனது. அண்ட் அது வந்து எனக்கு மறக்க முடியாதது. தேங்க்யூ உள்ளே வந்ததுக்கு. அண்ட் ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் சார், நீங்கள் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னு நினைக்கிறேன், கிடையாதா? தேங்க்யூ ஒத்துக்கிட்டதுக்கு. மஹிமா நம்பியார், நீங்கள் ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்டாக அதில் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட போனோம், நீங்கள் தான் அதை ஒத்துக்கிட்டீங்க, ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்டாக அவங்கள இதில் நான் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் கிரண் சார், எஸ்ஆர் கதிர் சார், எங்க சார் ரொம்ப நன்றி. இல்லை அவர் சார் மாட்டிக்கிட்டீங்க வாங்க சார். ஸோ கதிர் சார் மாதிரி சீனியரான ஆட்களோட நான் இங்கே வேலை செய்கிறேன். அவங்க எல்லாருமே கரெக்டாக வந்து ஒரு டீமாக பிளெண்ட் ஆகி, யாருமே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மாதிரி நடந்துக்காமல் எல்லாமே கலெக்டிவாக ஒரு ஆளாக நாங்கள் வேலை செய்ய முடியுது. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்த ஏவி. அவங்க எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எல்லாரோட பேரையுமே சொல்லி வெல்கம் பண்ணதுனால என்னால் திருப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. என்னோட டைரக்ஷன் டீமை மறக்கவே முடியாது. அவங்க இல்லைன்னா இந்த ஏவிக்கு பாசிபிளே வாய்ப்பே கிடையாது. தம்பிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. அண்ட் வந்திருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். சீட்டு பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. ஸோ